தாயினி அவர்களை உங்களுடைய பலமான கரவசத்துக்கு மத்தியிலே இந்த மண்ணுக்கு அழைக்கின்றேன். உண்மையிலே எங்கள் பண்பாடும் கலையும் இங்கே மென்மேலும் மெருகச் செய்வதற்கு பல பேர் ஒத்துழைப்புகளை வழங்கி இருந்தாலும் இசைத்துறையினுடைய மிக முக்கியமான மூவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக இருந்து எல்லோரையும் வழிபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள், சாய் தர்சன் அவர்கள், அவர்களுடைய வழித்தோன்றலில் இப்பொழுது பவதாயினி அவர்களும் இணைந்திருக்கின்றார். ஒரு சுற்றிலே அவரோடு இணைந்து கண்ணன் அவர்களும் இணைந்திருந்தது நீங்கள் அந்த பாடல் போட்டியிலே பார்த்து பேசியிருப்பீர்கள். இதோ அந்த பாடலை வழங்குவதற்காக வருகை தருகின்றார். வணக்கம் பவதாயினி, நல்லா இருக்கிறீங்களா? ரைட், எங்களுடைய நேர்களுக்கு, எங்களுடைய அன்பு ரசிகர்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லுங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்க மீட் பண்றது. நிறைய முறை நான் ஜஃப்னா வந்திருக்கிறேன், பட் இதான் நான் முதல் முறை பாடுறதுக்கு வந்திருக்கிறேன். எல்லா முறையும் ஃபேமிலியை பார்க்க தான் வருவேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என் போட்டியாளர்கள் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ், எல்லாருமே நல்லா பாடுங்க. இந்த பாடல் போட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல முயற்சி. நான் கேள்விப்பட்டேன், நிறைய ரவுண்ட்ஸ் வச்சு செலக்ட் பண்ணி நிறைய பேரை ஆடிஷன் பண்ணி இப்போ இவ்வளோ ப்ராசஸ் நடந்து இப்போ ஃபைனல்ஸ் நடக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த பாடல் போட்டியில இறுதி போட்டிக்கு வந்துடணும்னு சொல்லி ஏன் யோசிச்சீங்க? என்ன விஷயம் அதை தூண்டிச்சு உங்களுக்கு? இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுல நானும் ஒரு சின்ன பாட்டாக இருக்கணும்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ நான் நிறைய இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். நிறைய பேர் பாடுறது இந்த ரிஹர்சல்ஸில் ராதை மனதில் எல்லாம் யாரோ ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த ரிஹர்சல் டைமில். ஸோ அந்த வீடியோ, சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பார்க்க எல்லாரும் நல்லா பாடியிருந்தாங்க. இப்போ நேரில் கேட்கணுமென்ற ஆசை இருந்தது. அதான் சரி, ஓகே, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இந்த கலை திறமையை விதைத்ததுல மிக முக்கியமான நபர் யார்? நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறாங்க என்னோட ஃபேமிலியிலேயே. என்னோட அம்மா அப்பா, மாமா, 2 மாமா, முரளி மாமா, தர்ஷன் மாமா, சித்தி, எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல எல்லாருமே எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷனா, மோட்டிவேஷனா இவ்வளவு வருஷம் இருந்திருக்கிறாங்க. சார், இந்த கேள்வி இங்க இருக்கின்ற பாடகர்களுக்கு அல்லது போட்டியாளர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சரிகமபா பாடல் போட்டியிலே நீங்கள் கற்றுக்கொண்ட முக்கியமான விஷயம் என்ன? என்ன பாடம், என்னத்தை கற்றுக்கொண்டீங்க? சரிகமபா நிறைய பாடம், ஆக்சுவலி லைஃப் லெசன்ஸும் நிறைய இருக்கு, பாட்டும் விதமாகவும் நிறைய இருக்கு. பாடல் முறை என்னன்னா, நாங்கள் பாடுறத ஃபர்ஸ்ட் நாங்களே ரசிக்கணும், அண்ட் பயம் இருக்கக்கூடாது. மற்றபடி ஸ்டேஜுக்கு வந்துட்டா நாங்கள் தான் பெஸ்ட் அப்படி என்று நினைச்சு கொண்டு எல்லாரும் முன்னாடியும் பாடணும். நீங்க ஒரு பாட்டு